உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஆமா, உன் மீட்டிங் நடு ரோட்ல நடந்ததா ஒரு நியூஸ் வந்ததே, அது என்னப்பா மீட்டிங்? அது வந்து சொல்லுடா. மீட்டிங் ஆபீஸ்ல நடந்துச்சா இல்ல நடு ரோட்ல நடந்துச்சா? அது வந்து நம்ம சொல்ற என்னப்பா இது? நான் உன்னை என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ அந்த ஆட்டோக்காரி கூட நடு ரோட்ல சீச்சி சீச்சி சீச்சி. நான் உன்னை அப்படி வளர்க்கலையேப்பா. சிவாவையும் கிரிஜாவையும் வளர்த்த மாதிரி உன்னையும் ஒழுக்கமா தானே வளர்த்தேன். உனக்கு மட்டும் ஏன்பா புத்தி இப்படி போச்சு? அம்மா, நானே இத பத்தி உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். எதையும் சொல்லாத. வேணாம் வேணாம் வேணாம், என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. அம்மா 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 ப்ளீஸ்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. வாத்தி அடாவடித்தனமா ஆட்டோ ஓட்டுறவதான், ஆனா ரொம்ப நல்லவம்மா. அம்மா அம்மா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குமா. அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ்மா ஏத்துக்கங்கம்மா. அம்மா, நான் வேணா வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வர்றேம்மா, அதுக்கப்புறம். என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ? அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒத்தே வராது. ச்சே. டேய், என்ன பேச்சுடா பேசுற? அம்மா கிட்ட போய் அவளை இந்த வீட்டை கூட்டிட்டு வரேன்னு சொல்ற? பூஜா, இங்க பாரு, இது என் வாழ்க்கை. என் வாழ்க்கையில தலையிற வேலை வச்சுக்காத. உன் வாழ்க்கையா இருந்தா என்ன? அவளை நம்ம வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வர போற. பாரு, ஏற்கனவே அண்ணிய பிளான் பண்ணி வெளிய அனுப்பிச்சிட்டேன். என்னைய வாத்தி அதே மாதிரி பிரிக்கணும்னு நினைக்காத. இந்த வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு இந்த விஷயத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அது முடியாது. நான் கண்டிப்பா அவளை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். என்னடா நாங்க பார்த்து பொண்ணு கிட்ட இல்லாதது அந்த ஆட்டோக்காரி கிட்ட இருக்கு. கண்டிப்பா நான் அவளை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். யார் என்ன சொன்னாலும் சரி. அம்மா 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 எந்திரிங்கம்மா. கிட்ட வராத. உன்னால அம்மா யாச்சு. அம்மா அண்ணே அண்ணே தண்ணி எடுத்துட்டு வா. நீ பேசாத. அண்ணே அண்ணே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போவோம்னே. அண்ணே 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 பாட்டி. அம்மா அம்மா என்னமா ஆச்சு? பாட்டி பாட்டி அம்மா என்னாச்சு? ஒண்ணு இல்ல. அம்மா பாட்டி 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 நர்ஸ் நர்ஸ் பாட்டி பாட்டி ஐசி கூட்டி போங்க. அம்மா பாட்டி அம்மா பாட்டி 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 அம்மா என்னாச்சு? என்னாச்சுனா? ஏய் ரகு, அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு? மாமா என்னாச்சு மாமா? பாட்டி பாப்பா பாட்டி பாட்டி மாமா என்னாச்சு மாமா? பாட்டி பூஜை பண்ணாங்க. பாட்டி என்னாச்சு பாட்டி 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 சார், ஃபீல் பண்ணாதீங்க. அம்மாக்கு எதுவும் ஆகாது. ஏதோ அதிர்ச்சியான விஷயம் கேட்டதுனால பிரஷர் லெவல் அதிகமாயிருக்கு. தேங்க்யூ டாக்டர். நீங்க இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் என்னன்னு பாருங்க. ஓகே சார்.
சிவா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா, நீங்க நல்லா தான் இருக்கீங்க. காலையில பிபி டேப்லெட் சாப்பிட்டீங்களா? அதான், அதனாலதான் உங்களுக்கு மயக்கம் வந்திருக்கு. இல்லப்பா, நான் அதனால பிரஷர் ஆகல. ரகு வந்து அந்த ஆட்டோக்காரியை லவ் பண்றேன்னு சொன்னால, அத என்னால தாங்கிக்கவே முடியல. அப்படியே தலை சுத்திடுச்சு. அம்மா, அதெல்லாம் விடுங்கம்மா, அத பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இல்லப்பா, இதுக்கு மேல விட்டா ரகு அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி கூட்டிட்டு வந்துருவான். அம்மா, ரகு அப்படிலாம் பண்ண மாட்டாமா. நானும் அப்படிதான்ப்பா நினைச்சேன். நான் அவனை முழுசா நம்பினேன். அவன் என் மூஞ்சில கரிய பூசிட்டான். நான் அந்த ஆட்டோக்காரி கிட்ட தோத்துருவனோன்னு பயமா இருக்குப்பா. அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுமா. அம்மா, இந்த நிலைமையில நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம் ப்ளீஸ். என்னால முடியல. அம்மா, நீங்க ரிலாக்ஸா இருந்தாதான் என்னால அடுத்தது என்ன பண்ண முடியும்னு யோசிக்க முடியும். அம்மா ப்ளீஸ்மா. சரிப்பா. அம்மா, வெளியில உங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் உள்ள வர சொல்றேன். சிவா, வேணாம் அம்மா, வேணாம்ப்பா, உட்காரு உட்காரு. இப்ப எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா ரகு அந்த ஆட்டோக்காரியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம் பிடிப்பான். அதனால தயவு செஞ்சு அவங்கிட்ட எதுவுமே சொல்லாத. அவனுக்கும் சௌமியாவுக்கும் கல்யாணம் நடக்கணும். அது வரைக்கும் எனக்கு ஏதாவது இருக்குன்னு பொய் சொல்லுப்பா. அம்மா, நான் எப்படிமா போய் சொல்றது? நான் ஒரு டாக்டர்மா. ரகு அந்த ஆட்டோக்காரிகிட்ட இருந்து காப்பாத்த இனிமே நமக்கு வேற வழியே இல்ல. நீ எனக்காக பொய் சொல்லித்தான் ஆகணும். சிவா, இந்த சூழ்நிலையில நம்ம பொய் சொல்றதுல தப்பே இல்லப்பா. அம்மா, நான் சொல்றேன்ல, போய் அவங்கிட்ட சொல்லு. என்கிட்ட எந்த அதிர்ச்சியான விஷயமும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அம்மா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லுப்பா. அப்பதான் அவன் கொஞ்சம் பயப்படுவான். அம்மா, போப்பா. ரகு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். இல்ல என் உயிரை விட்டாதான் நீ இதை செய்வேன்னா அதுக்கும் நான். என்னம்மா இது? ஏமா இப்படிலாம் பேசுறீங்க? நான் பாத்துக்கிறேம்மா. ரகு கல்யாணம் சௌமியாவோட தான் நடக்கும். நீங்க தைரியமா இருங்க.